வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவே சுவையான குஸ்கா ரெசிபி எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அந்த குஸ்கா ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரே தம்மில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கரில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த குக்கரில் விசில் போடாமல் ஒரே தம்மில் குஸ்கா எப்படி ரெடி பண்ணது தான் பார்க்க போகிறோம். சரிங்க, எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பட்டைத்துண்டு, ஒரு அன்னாசி பூ. இப்போமே நான் சொல்லியிருக்கேன், மசாலா பொருள் சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அடுத்து ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான வெங்காயம் தான். இப்போ இதோடவே ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3/4 வாசி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழத்தோடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, இந்த அளவுக்கு தான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக புதினா. இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே நான் மொத்தமாக உப்பு சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல. இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரிக் மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். அரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வைக்கக்கூடிய கால அளவு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அரியிறோம்ல, அந்த சமயத்தில் ஊற வச்சாவே சரியாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா சுட வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வந்து விசில் போட்டு நம்ம ரெடி பண்ணுறதா இருந்ததுன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் இன்றைக்கி நம்ம விசில் போட போகிறதில்ல, ஒரே தம்மில் குஸ்கா ரெடி பண்ண போகிறோம். தண்ணி வந்து பக்கத்தில் சூடாகிட்டு இருக்கு. தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சுட வச்சுருக்கேன். அடுத்து அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்போட அளவெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத இப்போவே நம்ம சரி பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா கூட இப்போ சேர்த்துக்கலாம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போட்டு வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஏற்கனவே ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி அதில் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக கலர் பொடியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். கலர் வந்து ஆப்ஷனல் தான். அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்திருக்கு பாருங்கள். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை சுத்தமாக. சூப்பராக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சுவையான ஒரே தம்மில் குஸ்கா ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இந்த வீடியோ கிடைக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.